பேருடைய வாழ்க்கையில சில ஒழுக்குகள் இருக்கிறது, ஆசீர்வாதம் குறைச்சல் இருக்கிறது. அது வாலிப வாழ்க்கையிலும் இருக்கும், அது குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிய வாழ்க்கையிலும் இருக்குது. ஒழுக்கு, ஆசீர்வாதம் குறைவு, ஆசீர்வாதம் இல்லாத தன்மைகள். கீழ்ப்படிதல் தான் உத்தமம்பா. சரி, அவருக்கு ஒருவேளை புரியாம கூட போலாம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, செவி கொடுத்தது உத்தமன்றார். வேதம் சொல்கிறது பொதுவான காரியம், மூத்தவர்களுக்கு, உன் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படி. சரியா? மனைவிகளே உன் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லியிருக்கு. அப்ப கீழ்ப்படிதல் பரலோகத்திற்கு, செவி கொடுத்தல் பரலோகத்திற்கு உத்தமமானது. குடும்ப தலைவர்கள் கேட்கிறீர்கள், பொறுப்பானவர்கள் நீங்க இந்த வார்த்தையை கேட்கிறீங்க, உன் வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்குன்னு சொன்னா நீ ஆசீர்வாதத்திற்கு தூரமாய் இருக்கிற பிள்ளை. You are not fit for God's blessing. நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளராக இருக்க முடியாது. நீ கீழ்ப்படியலன்னு சொன்னா, ஏசப்பா எனக்கு அந்த கீழ்ப்படிதலை தாங்கப்பா. கேளுங்க, எல்லாம் கேளுங்க, அந்த கீழ்ப்படிதலை தாங்கப்பா. நிச்சயமா சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க.